अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे त्रिपुरेशे जयन्तेन मित्रैगुण्या परापरा सत्यज्ञानानन्दरूपा सामरस्य परायणा कपद्दिनी कलामाला कामधुक्कामरूपिणी कलानिधिः काव्यकला रतज्ञारतदेवधिः அம்பாளுடைய ரகசிய நாம ஸ்தோத்திரம். அதுல போன வாரம் பராபராங்கிற நாம பார்த்தோம். சுருக்கமாக 11 அர்த்தங்கள் அந்த ஒரு பராபராங்கிற நாமாவுக்கு சொல்லியிருக்கேன். அதற்கு பிறகு இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய நாம சத்யஞானானந்த ரூபா அப்படிங்கிறது. அம்பாளுக்கு 3 விதமான உருவங்கள் முக்கியமாக இருக்குன்னு பார்த்தோம். ஒண்ணு, ஸ்தூலமாக நமக்கு இருக்க மாதிரி கை காலோட இருக்கக்கூடியதான ரூபம். இதுதான் நம்ம சதுர்புஜே சந்திரகலாவதம்சே குஜோன்னதே குங்குமராகசோணி ஒன்றையற்று பாசாங்குஜம் புஷ்பபான அத்தேதே ஜெகதேக மாதான்னு வழிபட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அதை விட சூக்ஷ்மமான ஒரு ரூபம். அந்த சூக்ஷ்மமான ரூபம் சக்கர வடிவமாகவும் இருக்கு, மந்திர வடிவமாகவும் இருக்கு. அதை விட உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபம் அது பிரம்மஸ்வரூபம். உபனிஷத்துகள்லாம் அம்பாள பிரம்மஸ்வரூபமாக வர்ணிக்கிறது. அந்த ஸ்வரூபத்துக்கு உருவம் இல்லை, சப்தமோ ஸ்பர்சமோ ரசமோ ஒன்றும் கிடையாது. நிர்குணா நிஷ்கலா சாந்தா நிரவசியா நிரஞ்சனா அப்படி ஒரு குணமே இல்லாதான ஆகாசம் போன்றதான ஒரு ஸ்வரூபம். இப்ப அந்த ஸ்வரூபத்தை உபனிஷத்துகள் எப்படி சொல்றாரோ அது அம்பாளுடைய ஸ்வரூபம்னு இந்த நாமாவுல சொல்றார். உபனிஷத்துகள் பிரம்மத்துக்கு என்ன லட்சணம் சொல்லி இருக்கு? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா விஜானமானந்தம் பிரம்மா அப்படி லட்சணம்னு சொன்னா ஒரு டெபனிஷன், ஒரு பொருளை குறிக்கிறதுக்காக நம்ம சொல்ல வேண்டியதான வாக்கிய விசேஷம். உலகத்தெல்லாம் படைச்சதுங்கிறது ஒரு லட்சணம் சொல்லியிருக்கோம். உலகங்கள்லாம் அம்பாளால படைக்கப்பட்டிருக்கு. படைக்கிறது மட்டும் இல்லை, அதை பிரளய காலத்துல தன்னிடத்துல எடுத்துக்கொள்றதும் அம்பாள் தான். நடுவுல அது எல்லாவற்றையும் காப்பாற்றுறதும் அம்பாள் தான். ஒவ்வொரு ஈயெறும்பு 84 லட்சம் ஜீவராசிகளை எல்லோரையும் காப்பாற்றி கொண்டதற்கா நமக்கு நாமதான் முக்கியம். ஏன்னா அம்பாளுக்கு என்னன்னா எல்லா பிராணிகளும் எல்லோரையும் காப்பாற்றி கொண்டதற்கா. அதனால அந்த லட்சணம் எதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி யத்ரயந்தி அபிசம்விஷந்தி அப்படின்னு தைத்தரியோபனிஷத் சொல்றது. இது என்ன லட்சணம்? இது தடஸ்த லட்சணம். அந்த ஸ்வரூபத்தையே சொல்லக்கூடியதான லட்சணம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. இப்ப இன்னொரு உபனிஷத்து விஞ்ஞானம் ஆனந்தம் பிரம்மான்னு சொல்றது. அந்த ரெண்டையும் சேர்த்து சத்திய ஞான ஆனந்த ரூபமாக அம்பாள் இருக்க. சத்தியம்னு என்ன? சாதாரணமாக உலகத்துல உண்மைன்னு சொல்றோம். உண்மைங்கிற பொருளுக்கு அர்த்தம் என்ன? எதை எப்படி கருதினோமோ அதை மாறா
ஸ்வரூபம். அப்பொழுது அதுக்கு உண்மை சத்தியம். சத்தியம்னு சொன்னா அது எப்பொழுதும் மாறப்படாது, ஒரே மாதிரி இருக்கிறதுக்குத்தான் சத்தியம் வேறு. அதே மாதிரி அம்பாளுடைய ஸ்வரூபம் எப்பொழுதும் கருணாமையா இருந்திருக்க. நம்ம ஏதோ நம்மளை கஷ்டத்தை பார்க்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமே தவிர நம்ம உயிரோடு இருக்கிறதே அம்பாளுடைய ஸ்வரூபம், அம்பாளுடைய கருணையினால்தான். ஏன்னா மூச்சு உள்ளேயும் வெளியிலும் போறத அதுக்கு நீங்க ஏதாவது முயற்சி பண்ணிடலாம். நின்று போயிருந்ததுன்னா என்ன பண்ணியிருப்பேன், யாருக்கிட்ட சொல்லியிருப்பேன், போயிடுது, நின்று போயிடுது, அப்புறம் என்ன பண்ண முடியும்? அதே விதமாக நமக்கு நடக்க வேண்டியதான எல்லாமும் இந்த சரீரத்தை மேலோட நமக்கு தெரியறதே தவிர உள்ள என்ன நடக்கிறதுன்னு யாருக்கும் தெரியாது. டாக்டரும் குத்து மதிப்பா ஏதோ இங்க வலின்னு சொன்னா அதுக்கு தகுந்துதான் ஒரு மருந்து கொடுக்குறாரு, அவ்வளவுதான். அதுக்காக டாக்டர் குறைச்சல்னு நான் சொல்லல, உள்ள என்ன நடக்கிறதுங்கிறது நிச்சயமாக தெரியாது. அது ஏதோ அம்பாளுடைய அனுகிரகத்தினால தானா போயிட்டு இருக்கு. நாம தான் இவ்வளவு டாக்டரா அதை இதுன்னு சொல்றோம். காத்துல இருக்கக்கூடியதான புலி சிங்கங்கள்லாம் என்ன பண்றோம், கொஞ்சம் பாருங்க, அதற்கு வியாதி வந்ததுன்னா அப்படியே விரும்பினா படுத்துன்னு இருக்கோம், அவ்வளவுதான். கொஞ்ச நாளைக்கு தானே தெரிய போடும். ஆனா இந்த மனுஷனுக்கு கொஞ்ச நேரம்னு இருக்கக்கூடாது, அவங்க எண்ணிக்கை குறைஞ்சு போடும். அதுக்காகத்தான் போடுறோம். வஸ்துதா எது எப்படி இருந்தாலும் அது தானா சரியா அப்படி ஒரு தத்துவம் இருக்கு. அப்படி காப்பாற்றக்கூடியதான தத்துவம் அது சத்தியம். வெறும் உண்மையா மட்டும் இருந்தா அது ஞானமா இருக்கணும். ஏன்னா மனுஷனுக்கு அறிவை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். ஆகையால் அம்பாள் ஞான வடிவமாகவும் இருக்க, உண்மையும் சரி ஞானமும் இருக்கு. ஆனா மனுஷனுக்கு எப்பொழுதும் துன்பம் வந்துடுறதுல என்ன பண்ணுவான் பாவமா, அவனுக்கு ஆனந்தம் இருக்கு. ஆகையால் அந்த மூணு வடிவமாக அம்பாள் இருக்க. அதனால என்ன ஆறுது உங்களுக்கு அப்படின்னா, அம்பாளை போற்றியவர்களுக்கு இந்த மூணு குணங்களும் தானா வரும். அவளுக்கு வந்து ஆனந்தம் வந்தா நமக்கு சந்தோஷம், அதே போல அறிவு வந்தா நமக்கு சந்தோஷம். எது மாறாதுன்னு சொல்றதுமோ அது மாறாமல் இருந்தா மனுஷனுக்கு ஒரு ஆனந்தம். ஆகையால் அம்பாள் எப்படி இருக்கா, ஸ்வரூப லட்சணம் சத்தியம் ஞானம் அனந்தம், ஆனந்தம் பிரம்மா அப்படிங்கிற போல சத்தியஞானானந்த ரூபா. சத்தியம் ஞானம் ஆனந்த ரூபம் எத்யா, அம்பாளுடைய வடிவம் இப்படி இருக்கு. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா விஜானமானந்தம் பிரம்மா இது ஸ்ருதே. ஒரு அர்த்தம் சொல்லியிருக்கேன். இன்னொரு அர்த்தம் என்ன விவகாரம் அப்படின்னு பார்த்தேன்னா, இந்த சத்தியம் ஞான சத்தியஞான ஆனந்த ரூபா நமக்கு சத்திய ஞான ஆனந்த ரூபா இப்படிதான் பிரிக்கிறோம். நம்ம பிரிச்சோம். ஆனா இதை வேற விதமாகவும் அர்த்தம் சொல்லலாம். சதி சதின்னு என்னதான் சத்வித்யா, சாந்தோக்கியோபனிஷத்துல இந்த சத்வித்யானது சொல்லி இருக்கு. அப்புறமா தத்விஷயே அஜ்ஞானா, வாழ்நாள் முழுக்க அந்த சத்தியஞான அந்த சத்வித்யை பார்க்காதவர்கள். மனுஷனுக்கு உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபம், எல்லாரை விட ஒரு வசதியான ஒரு ஸ்வரூபம், மறுபிறவி இல்லாமல் பண்ணிக்கொள்ளக்கூடியதான ஒரு யோக்கியத்தை இருக்கு. அப்படி யோக்கியத்தை இருந்த போதிலும் பல பேர் இந்த உலகத்தையே அனுபவிக்கணும், இல்லற வாழ்க்கையிலேயே இருக்கணும், பேரன் பேத்தி பிறந்தாலும் அவளுக்கு குழந்தை பிறக்கணும், அவளுடைய கல்யாணம் நம்ம பார்க்கணும், இப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே இந்த சம்சாரத்திலேயே மாட்டிட்டு இருக்கா. அவளை தப்புன்னு சொல்லப்படாது. ஏன்னா உலகம் முழுக்க அப்படி இருந்ததுன்னா நீங்க மட்டும் வேற விதமா இருக்கணும்னா நியாயமா தெரியும். ஆகையால் என்ன ஆச்சு, எல்லோரும் இந்த சம்சார கடல்ல மாட்டிண்டு அதுல இருந்து தப்பித்துக் கொள்ள தெரியாமலேயே வாழ்நாள் முழுக்க போயிடுறது. அதனால அது இல்லாம நமக்கு ஆத்ம ஞானம் வருவதற்கு நாம் முயற்சி பண்ணணும் அப்படின்னு என்னைக்காவது தெரியணும். அது தெரியாத போனால் அதான் சதி அஜ்ஞானாள், தத்விஷயே அஜ்ஞான, உபனிஷத்தை அறியாதவர்கள் அனதிஜ்ஞானாயே தேசாம், அவளுக்கு அனானந்தம் ஆனந்த பின்னம் துக்கமே
சதி அஜ்ஞா அனானந்தம். அதன் சேர்த்துதான் சத்தியஞானானந்தம் வந்துட போறது. அது சதி அஜ்ஞா சத்தியஞா. சத்தியஞானா இருக்கிறவாளுக்கு அனானந்தத்தை தருபவள் அப்படின்னு சத்தியஞானானந்த ரூபாங்க. ஏன்னா உபனிஷத்துல இருக்கிற மாதிரியே சத்தியம் ஞானம் அனந்தம்னு சொல்லிருக்கிறோம் இல்லையா? ஏன் சொல்லல? இப்படி இன்னொரு அர்த்தம் வரணும்னு வாக்தேவிகள் நினைச்சா. இந்த சத்வித்யின்னு சாந்தோகத்தில் அது ரொம்ப வசதியான ஒரு. இந்த உலகங்கள்லாம் உண்டாகிறதுக்கு முன்னால என்ன இருந்தது? கேவலமான பிரம்மஸ்வரூபம் மட்டும்தான் இருந்தது. அம்பாளுடைய ஸ்வரூபம் தான் இருந்தது. அந்த அம்பாளத்துல சிவனும் ஐக்கியமாயிருந்த. அதற்கு பிறகு அவன் ரெண்டு பேரும் தனித்தனியா பிரிக்கணும்னு பிரிஞ்சா. ஆனா சிவசக்தியாயிட்டோ எதி பவதி சக்த பிரபவித்தும் நசேதேவம் தேவோ நகலகுஷர ஸ்பந்திதுமபி. அந்த சக்தியோட கூடினதான சிவனாலத்தான் எல்லாத்தையும் பண்ண முடியும். பஞ்சகிருத்திய பராயணவர் உலகத்தை உண்டு பண்றதோ, உலகத்தை காக்கிறதோ, உலகத்தை தன்னிடத்துல எடுத்துக்கொள்றதோ, அனுகிரகம் பண்றதோ, நிகிரகம் பண்றதோ எல்லாம் பண்ணணும். ஆனா அவர் பண்ணணும்னா என்ன வேணும்? சக்தி வேணும். நமக்கும் உடம்புல சக்தி இல்லைன்னு வச்சுங்களேன். எழுத நிக்க முடியல, உட்கார முடியல, சாப்பிடறாலும் இல்லையா? என்ன வேணும்? சக்தி இருந்தா தான் முடியும். ஆகையால் அந்த சக்தியோட சேர்ந்திருந்தாரையானால் பரமேஸ்வரன் எல்லாத்தையும் பண்ண முடியும். அப்படி அந்த முதல்ல அந்த சத்ரூபமான பிரம்மன் தான் இருந்தது. அதை நினைச்செல்லாம் உலகத்தை உண்டு பண்ணணும்னு முதல்ல நெருப்பை உண்டு பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஜலத்தை உண்டு பண்ணிட்டு, அதுக்கப்புறம் என்னாச்சு? பூமியை உண்டு பண்ணிட்டு. உண்டு பண்ணின பிறகு இதோட போகாது, நான் மற்ற பிராணிகளையும் உண்டு பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு அண்டஜம் ஸ்வேதஜம் புத்திஜம் ஜராயுதம், முட்டையை உடைச்சுண்டு வரக்கூடியதான பிராணிகள், உடம்புல இருக்கக்கூடியதான ஸ்வேதத்திலிருந்து வரக்கூடியதான பிராணிகள், புத்திஜம் பூமியை பொழந்துண்டு வரக்கூடியதான பிராணிகள், அம்மா வயத்துல இருக்க கர்ப்பப்பையிலிருந்து வரக்கூடியதான பிராணிகள், இப்படி 4 விதமான பிராணிகளையும் தயார் பண்ணினா. அதுக்கப்புறம் அந்த பஞ்சபூதங்கள்ல ஒன்னோட ஒண்ணு சேர்த்து என்ன பண்ணினார்? எதுவும் எங்கேயும் எல்லோருக்கும் கிடைக்கும். வெறுமன ஒரு ஜலம் மட்டும் இருக்கு, பிருத்திவி மட்டும் இருக்குன்னா நமக்கு சில சமயத்துல அது அதிகமாக எல்லாம் குறைச்சலாகும். அந்த பொருள் கிடைக்காத போனா வயல் ரூபாது பிராணிகள் வருத்தப்படுவாங்க. அதனால என்ன பண்ணணும்? எல்லாத்துலயும் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா கலந்து இருக்க. எலி இருக்கு, எலி ஜலத்தை குடிக்கிறது இல்லை. அதுக்கு அதனுடைய சரீரத்திலையும் ஜலம் வேணுமா வேண்டாமா? ஆமா, என்னைக்காவது எலி வந்து ஜலத்தை குடிச்சது பார்த்திருக்கேன். குடிக்க அது என்ன பொருள் ஏதாவது இருந்தா அதை சாப்பிடும். பழம் முதலிய பதார்த்தங்கள் இருந்தால் சாப்பிடும். ஆனா ஜலத்தை மட்டும் குடிக்காதது. வள்ளி ஜலத்தை குடிக்கிறதோ தெரியாது. ஆனா என்ன பண்ண, நீர் எதை சாப்பிட்டாலும் அதுல எல்லா பூதமும் இருக்கு. ஏதாவது ஒண்ணு நீங்க சாப்பிட்டா வைகுண்ட ஏகாதசி வருது, அன்னைக்கு என்ன பண்றது? ஜலத்தை தவிர ஒரு ஒண்ணு சாப்பிடக்கூடாது. மனசு போமே. அது விவகாரம் என்னன்னா, அன்னைக்கு மற்ற பூதங்கள் சரீரத்துக்கு வேண்டியது கிடைக்காது போனா சரீரம் சிரமப்படுமோ இல்லையோ? அப்ப என்ன பண்ணிருக்க? அந்த ஜலத்துல மற்ற 4 பூதங்களையும் கலந்துருக்க. இப்படி உலகத்தை பஞ்சீகரணம் பண்ணி எல்லா பதார்த்தங்களும் தனித்தனியாக காணப்படுறது ஒன்றாக எதை ஸ்வீகரித்தாலே எல்லாமும் கிடைக்குமோ அப்படி பண்ணிருக்க. அதுக்கப்புறம் நீங்க உட்கொண்டதான பதார்த்தங்கள் உங்க சரீரத்துக்கு உபயோகப்படணும். உங்கள்கிட்ட கண்ணு இருக்கு பார்த்தீங்களா? அந்த கண்ணு தைஜசம், அதனாலதான் கண்ணு எரியறதுங்கிற தேஜஸ் சம்பந்தமான பதார்த்தம் தான் அதுக்கு வேணும். நாக்கு இருக்க, அதுக்கு ஜலீய சம்பந்தம் தான் வேணும். ஏன்னா அதனாலதான் அது எப்பொழுதும் ஈரமா இருக்கு. என்னைக்கும் நாக்கு வந்து போகாது, அது ஈரமாவே இருக்கணும். ஏன்னா ஜலத்துக்கு சம்பந்தமான பதார்த்தம். அப்ப அதுக்கு என்ன? அது ஜலம் வேணும் அதுக்கு.
மனுஷனுடைய சரீரத்தில் இருக்கக்கூடியதான பல பகுதிகள் ஒவ்வொன்றும் எனக்கு ஒவ்வொன்றும் வேணுங்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு இல்லையா? ஆகையால் என்ன பண்றதுன்னு நீங்க உட்கொண்டதான பதார்த்தங்கள் ஏதோ இட்லி சாம்பார் வேற ஏதோ ஒன்று சாப்பிடுறது. இதை சாப்பிடும் பொழுது அது என்ன ஆகுது, வயிற்றுக்குள்ள போய் மறுபடியும் அந்த பஞ்சபூதங்கள் தனித்தனியா பிரிந்து அத என்ன ஆகுதுன்னு இதை மறுபடியும் ரத்தத்தில் கலந்து போறது. அது சரீரம் முழுக்க சுத்தி கொண்டிருக்கு. யாராருக்கு எது வேணுமோ அதை தான் எடுத்துக்கலாம், மற்றதை எடுத்து கொள்றது இல்லை. இப்படி அன்னமயம் விதோமியமனா ஆபோமய பிராணா தேஜோமயீவா. இந்த மனசு நீங்க உட்கொள்ளக்கூடியதான அன்னத்தினால வளர்றது. உங்களுடைய பிராணம் இருக்க பார்த்தா மூச்சுக்காங்க, அது எல்லாம் வேலை செய்யறதுனால ஜலத்தினால. வாக்கு பேசுறது அது என்ன தேஜஸ்னால. இப்படி தனித்தனியா பிரிச்ச அதுக்கு எல்லாத்தையும் பிரிச்சு இந்த மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு 3 நிலைகளை கொடுக்க. 3 நிலைகள் என்ன? ஜாகிரத அவஸ்தை, முடித்துக் கொண்டிருக்கும் பொழுது எல்லாவற்றையும் உலகத்தை அனுபவிக்க. அதுக்கப்புறம் ஸ்வப்னாவஸ்தை, ரொம்ப நேரம் உலகத்தையே அனுபவித்துக் கொண்டே இருந்தோம்னா என்ன ஆகும், மனுஷனுக்கு இந்திரியங்கள்லாம் சோர்வடையும், ரொம்ப சிரமமான இருக்கும். அதுக்காக என்ன பண்ணினார், தூக்கம்னு ஒண்ணு கொடுத்தார். இந்த தூக்கத்துல மனசு புலன்கள் எல்லாமும் சேர்ந்து பரமாத்மா கிட்ட இதயத்துக்குள்ள போயிடுறது. நடுவுல ஒரு சொப்னம்னு ஒரு பதார்த்தம். ஏன்னா உள்ள இருக்கிற ஆத்மா சொப்ரகாசம் நமக்கு தெரியணும் இல்லையா? என்னோ ஏதோ இருக்குன்னு சொல்லக்கூடாது, அது ஒளிமயமாக இருக்கு. சொப்னத்துல எத்தனையோ பதார்த்தங்கள் பார்க்கிறேன், அந்த பதார்த்தங்கள் எல்லாம் அதை ஒழிக்கிறது. சொப்னம் பார்க்கிறேன், ஒளியே இல்லைன்னா பார்க்க முடியுமா? முடியாது. அங்கே ஒரு வேற ஒரு வழி இல்லை. அதனால சொப்னத்துல பார்க்கக்கூடியது ஆத்மாவனால, அந்த அம்பாவுடைய அனுகிரகத்தினால இப்படின்னு சொல்லி, அப்படி இருக்கக்கூடியதான அந்த தத்துவமும் உங்க இதயத்துல இருக்கிற தத்துவமும் ஒண்ணுக்கான தத்துவமசிங்கிற வாக்கியத்தினால சொன்னா. அதுக்கு மேல ஒரு 8 தரம் மேலும் மேல ஏதோ டவுட் கேட்டா ஒவ்வொன்றும் புரியறதுக்கு ஒவ்வொரு திருஷ்டாந்தத்தை கொடுத்தா. ஏன்னா எல்லா சத்தியத்தையும் இப்ப சொன்னா ஒரு நாம கூட போகாதுன்னு. போன வாரமே இல்லாத இப்படி ஒரு நாம ஒரு நாள் முழுக்க வச்சுட்டா எப்படின்னு சில பேர் கஷ்டப்பட்டிருக்க. அப்படியே காத்துல நியூஸ் வருது என்னன்னா, அது மாதிரி சத்வித்யன்னு ஒண்ணு இருக்கு. அந்த சத்வித்ய ரொம்ப முக்கியமானது. இந்த சத்வித்யில தான் தத்துவமசிங்கிற வாக்கியம் வருது. அந்த உலகத்தை படைத்ததான அந்த அம்பாலும் நான் என்று கருதக்கூடியதான தாங்களும் ஒரு பொருள் தான் அப்படிங்கிற தத்துவமசிங்கிற பதத்துக்கு அர்த்தம், வாக்கியத்துக்கு அர்த்தம். அப்படிப்பட்டதான ஸ்வரூபம் விஸ்தாரமாக சொல்லக்கூடியதான அந்த சத்வித்தியை அறிந்து கொள்ளலேயா அவனுக்கு அந்த பேரானந்தம் கிடைக்கிறது. லோகத்தில் இருக்கக்கூடியதான ஆனந்தம் கிடைக்கிறது. லோகத்துல என்ன சுவாமி ஆனந்தம் வருது? சாப்பிட்டா ஒரு சந்தோஷம் இருக்கு, நாக்குக்கு முடிவு பிடிச்சதான ஒரு பதார்த்தத்தை சாப்பிடணும்னு நினைக்கலாம், நல்ல ஆடைகளை போட்டுக்கணும்னு நினைக்கலாம், நம்ம கிட்ட இருக்கிறவா நம்மளோட பேசுறவாள்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். இதுதானே நீங்க கேட்கறது. வாழ்க்கை சுகமாக போகணும், வீடு முழுக்க இருக்கக்கூடியதான பொருள் எல்லாம் அப்பப்ப நமக்கு ஹிம்சை பண்ணாம இருக்கணும், இதெல்லாம் நீங்க பார்க்கறது. ஆனா இந்த ஆனந்தம் கிடைக்குமே ஒழிய பேரானந்தம் கிடைக்காது. அது கிடைக்கணுமே ஆனால் உபனிஷத்துல இருக்கக்கூடியதான அம்பாளுடைய ஸ்வரூபத்தை அறியணும். அதனாலதான் சத்யஜானா, சத்ரூபமான அம்பாளை அறியாதவர்கள் அந்த பேரானந்தத்தை அனுபவிப்பதில்லை. அதனால சத்யஜானானந்த ரூபா. நீர் பாட்டுக்கு இப்படி சொல்லிட்டேல உபனிஷத்துல சொல்லியிருக்கா இருக்க சுவாமி. அந்தம் நம பிரவிசந்தி ஏ அவித்யாமுபாசதே. அந்தந்தமா பிரவிசந்தி, காலிட்டான உலகத்தை அடைகிறார்கள். ஏ அவித்யாமுபாசதே, அம்பால அறிந்து கொள்ளாமல் ஏதோ உலகத்திலேயே இருந்துக்கணும், அவனுக்கு அந்த முழுமையான ஸ்வரூபம் அறியறதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. பிரதான ஜீகத்திலும் சரி, ஈஷாவாஸ்யத்திலையும் சரி.
அவித்யாமிக்கு பதகாரணாம் பதபாக. இந்த வேதங்கள்லாம் இருக்க, அந்த வேதங்களுக்கு பதம் வேற சொல்றேன். முதல்ல சம்ஹிதையா வாசம் அக்னே புரோஹிதம் யஜ்ஞஸ்ய தேவ ருத்ஜம் ஹோதா சம்பத்னதாதா அப்படி பயிற்றையே நோட்டு பண்ணிவிடும். அதுக்கப்புறம் என்ன பண்றது? அக்னி கீழே அப்படின்னு ஒவ்வொரு பதமா ஒரு யஜ்ஞஸ்ய தேவம் ருத்ஜம் இப்படி ஒவ்வொரு பதம் பதமா பிரிச்சு அது சொல்லும். இப்படி பதம் பதமா பிரிச்சா சில சமயத்துல ஸ்வரம் மாறும், ரெண்டு சேர்ந்த ஒரு ஸ்வரம். அப்படி அந்த பதமாவும் பிரிக்கணும். அதனால இந்த பதமா பிரிக்கும் பொழுது அவித்யான்னு பிரிக்கிறாங்க. அதனால அவித்யான்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா வித்யா உபாசனம் நீங்க சொல்றீங்கன்னா ஒரே லெவல்ல இருக்கான். பதகாரணாம் பதபாக வித்யான்ய உபாசனாம் ஏவம் நிந்தது ஆரண்யக ஸ்ருதி. இந்த அம்பாவை தப்பு அதை விட்டு விட்டு நீதியில படிக்கிறவனுக்கு அந்த உயர்ந்ததான ஸ்வரூபம் வராது அப்படின்னு ஆரண்யக ஸ்ருதின்னு சொல்றது. பிரம்மாண்ட புராணத்துல அதையே சப்போர்ட் பண்ணியிருக்கு. இப்ப ரெண்டாக்கும் சொல்லிட்டு அப்புறம் சத்யா அவித்யா தேவியா அஜ்ஞானம் ஏஷாம் தே சத்யஜானா. சதி அஜ்ஞானம், அம்பாளை அறியாதவர்கள் அவன் சத்யஜானார். தேஷாம் ஆனந்தாட்சான் லோகான் ரூபயதி, அவளுக்கு ஆனந்தமனக்கூடியதான ரூப உலகங்களை காட்டுவதில்லை. ஆரண்யகேயேவ உக்த ஸ்ருதே. அதனால சதி அஜ்ஞ அனானந்த இப்ப மூணாவது தரம் பிரிக்கிறது. இப்படி பரதயா உக்த ஸ்ருதே பரத ததா ஸ்ரவணா அனந்தா நாமதே லோகா அந்தேன தமசா விரதாः சாதும்ஸ்தே ப்ரேத்ய கச்சந்தி அவித்வாம்சோ அபுதா ஜனாः. ஆத்மஸ்வரூபத்தை தெரியாமல் இந்த சரீரத்தை விட்டுட்டு போறாள் தங்க. அவன் எப்படின்னு அவன் மற்ற லோகங்களுக்கு போறான். ஆனா அந்த லோகத்துல ஆனந்தமே கிடையாது. இந்த பூலோகத்திலேயே ஆனந்தம் குறைச்சல்தான். ஏன்னா இங்க புண்ணியமும் பாவமும் கலந்து இருக்கு. இந்த ஆனந்தம் எனக்கூடியதான துளி ஆனந்தமும் இல்லாதான நரகாதி லோகங்களுக்கு போற. ஐயா உயிரோடு இருக்கிறதுக்குள்ள நம்ம அந்த சத்தியஞானம் சத்வித்தியை காதால கேட்கணும். புரியுறதுங்கிறது அப்புறம், முதல்ல காதால கேட்கணும். அந்த கேட்கறதுனாலேயே ஒரு சம்ஸ்காரம் வரும். வேதாந்தையும் அம்பாளுடைய நாமாவும் கேட்க கேட்க ஒவ்வொரு நாளைக்கும் மல அளவுக்கு புண்ணியம் வரும். ஆகையால் அது நம்ம சரீரம் கொடுத்ததுக்கு நாம் பண்ண வேண்டியதான கடன். அதுக்கப்புறம் முதல் நாம சத்யஞானானந்த ரூபாங்கிறதுக்கு 3 அர்த்தம் சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்தது சாமரஸ்ய பராயணா சமஹா நியூனாதிகா ரசா யயோ. அந்த அம்பாளுக்கும் பரமேஸ்வரனுக்கும் எப்பொழுதும் ஒரு எக்ஸாக்டா லோகத்துல பொண்ணையும் பையனையும் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா அவ எல்லாம் மேட்சிங்கா இருக்காங்க. அந்த கல்யாணத்துக்கு போய் என்ன பண்றது, பொருத்தங்கள்லாம் இருக்கு. அவன் சொன்ன 10 பொருத்தம் இருக்குன்ட்டு அது எப்படி இருக்குங்க? யாருக்கும் 10 பொருத்தமும் இருக்காது. ஆனா அவர் சொல்லிட்டார், என்னடா என்கிட்ட லாட்சணமாகத்தானே கேட்கிறான். முன்னாலேயே லவ் பண்ணியாச்சு, 5-6 வருஷம் தனித்தனியாக இருந்தாச்சு. இனிமேல் இங்க பொருத்தம் இருக்கான வேற என்னத்த சொல்றது? பொருத்தம் இருக்குன்றார். இங்கேயே பொருத்தம் பார்க்கறேன், இதெல்லாம் சரியல்ல. நிஜமான பொருத்தம் யாருக்கு? என்ன உலகத்தை படைத்ததான பார்வதி பரமேஸ்வராளுக்குத்தான். இவருக்கு சிவன் என்று பெயர், அந்த அம்மாவுக்கு சிவான்னு பேர். நாம சமயம் இருக்கா? இவரும் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார திரோதான அனுகிரகங்கள் பண்றார். அம்பாலும் அதே 5 செயல்களை பண்ணி கொண்டிருக்க. அதனால கிரியா சாமியம் இருக்க. இவருக்கு எப்படியே அதே மாதிரிதான் அம்பாளுக்கும். அதுக்கப்புறம் ரூபசாமியம் சொல்ல வேண்டாம். ஏன்னா 2 பேரும் ஒரே வழியா தானே, ஒரு சரீரத்துல 2 பாகம் தானே ஆயிட்டா. அதனால ரூபசாமியம் இருக்க. அதோடு இல்ல, அவன் 2 பேருக்கும் கருணை, உலகத்தை காப்பாற்றணும் எனக்கூடியதான அந்த அனுகிரக சாமியம் இருக்க.
நான் இவன் இங்க இருக்கிறவாளுக்கு ஆத்ம தத்துவம் தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் உலகத்துல ஊறி அனுபவிக்க மாட்டான். அவன் பண்ணினதான கர்மா போகாது. நாம் எப்பவோ பண்ணினதான கர்மா அது எப்படி அழியும்? கர்மாவை அழியறதுக்கு ஒரே ஒரு வழிதான், என்னன்னா அனுபவிச்சு தீக்கிறது. செய்ததான கர்மா அனுபவித்தாதான் போகும். அனுபவிக்கிறது எப்படி அனுபவிப்பு? உள்ளூர் இருக்கிற ஆத்ம தத்துவம் அறியாத போன துருவசுவாமி 6 மாசம் தபசு பண்ணினார். அவருக்கு நாரதர் உபதேசம் பண்ணினார். பொன்னமோ பகவதே வாசுதேவாயா அப்படிங்கிற வாசுதேவஸ்வரி மந்திரத்தை பெற்ற. அப்ப அவர் கேட்கிறார், நீங்க ஏதோ சொன்னீங்க, அவன் ஆனா பெண்ணான்னு கேட்டார். துருவசுவாமி என்ன சின்ன குழந்தையா, 5-6 வயசு குழந்தை, அம்மா மாதிரி இருந்தாலும் அப்பா மாதிரி இருப்பானு கேட்டார் நாரதர். என்ன சொல்லுவார் நாரதர்? சுனாதம் சுப்ரபம் சாருகபோதம் சுந்தரம் கருணம் ரமணீயங்கம் அருணாத்தேஷணம் அப்படின்னு புருஷம், அவர் புருஷனாக இருக்க, பொருவத்துல இருக்க அப்படின்னு சொன்னார். அந்த குழந்தை விழாம 6 மாசம் அதே வேலையை உட்காந்து தபஸ் பண்ணி, நானும் மந்திரத்தை இருந்துக்கிறோம், ஒரு நாளைக்கு 100 பண்ணி நான் போடுமா அப்படி. அதுவும் பெரிய இவன் ஏதோ அந்த தெய்வத்துக்கு அதிகமாக இவனுக்கு கொடுக்கிறாரோ நினைக்கலாம். ஒவ்வொரு மூச்சும் உங்களுக்கு கொடுக்கிறதோ, ஒவ்வொருத்தரும் கண்ணை கொடுறதோ எல்லாம் அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் என்று நினைக்க கருதுறதே இல்லை. ஆனா துருவசுவாமி என்ன பண்ணினார், அந்த ஸ்வரூபத்தை நான் பார்த்தாகணும் அப்படின்னு பிடிவாதமா உட்கார்ந்து 6 மாசம் அப்படியே தபஸ் பண்ணினார். மகாவிஷ்ணு தேவதைகள்லாம் பார்த்தா பிராணாயாமமும் பண்ணி தபஸ் பண்ணிட்டு இருக்கான். காத்தே அசையாது போல இருக்க, நீங்க அனுகிரகம் பண்ணணும்னு மகாவிஷ்ணு போய் கேட்க. மகாவிஷ்ணு அங்க இருந்து கேட்கல, யாரப்பா அவருக்கு உபதேசம் பண்ணினது? என்ன சுவாமின்னு அவர்கிட்ட கொஞ்சம் வேலை இருக்கு. நாரதர் தான் பண்ணினேன். நாரதர் வந்த என்ன, நீங்க அந்த ஸ்வரூபத்தை என்னை பத்தி எப்படி உபதேசம் பண்ணிருக்கேன் அந்த குழந்தைக்கு? அவர் சொன்ன நல்லகாலம் அவருக்கு ஞாபகம் இருந்தது. நான் ஏதோ உபதேசம் பண்ண மறந்து போயிட்டேன்னு சொல்லவே பாவம். இப்படி தியானம் பண்றா போது சொல்லியிருக்கேன். மகாவிஷ்ணு அதே ரூபத்தை எடுத்து குழந்தைக்கு முன்னால நிக்கிறார். நிற்கும் பொழுது அந்த குழந்தை கண்ணை திறக்கல. எந்த மகாவிஷ்ணுவை பார்க்கறதுக்கு மகாலட்சுமி தாயாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தை நாள் மகாலட்சுமி தாயார் இருக்க. அப்ப ஒரு 2 புஷ்பம் அவர் காலில் போட்டு நமஸ்காரம் பண்ண. ஏன்னா உலகத்தில் இருக்கிற எல்லோரும் நமஸ்காரம் பண்றாங்க, அதனால நானும் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறான். யோகுருக்கியதே அஸ்தகிரகீத பத்மயா ஸ்ரீயை கையில தங்க அம்பாளுக்கு என்ன குறைச்சல, தங்க தாம்பாளத்துல தாமர புஷ்பத்தை வச்சு 2 புஷ்பம் போட்டுட்டு நமஸ்காரம் பண்ணிக்கலாம். நீங்க பிறந்த நாளா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு நிக்கிறாரா. ஆனா ஏகாந்த தரிசனம் கிடைக்கல. அப்படிப்பட்டவர் இந்த மகாவிஷ்ணுவானவர். ஆனா என்ன ஆச்சுன்னு, அவரே இந்த குழந்தைக்கு முன்னால நிக்கிறார். குழந்தை கண்ணை திறக்கல. ஒரு 5 நிமிஷம் நின்று பார்த்தார். அவருக்கே என்னடா அது வம்புன்னு. அப்புறம் பார்த்தார், இந்த குழந்தை என்ன பார்க்க மாட்டார். ஏன் தெரியுமோ, நான் சொன்னதான இருக்கிறத இதயத்துல பார்த்துட்டு இருக்கேன். அப்ப இதயத்துல பார்த்து கொண்டிருக்கிற குழந்தைய கண்ணப்ப திறப்பான் அப்படின்னு இதயத்தில் இருக்கக்கூடிய ரூபத்தை தன்னுடைய யோக சக்தியினால மறைச்சதுமே வீட்டு கண்ணு என்ன இந்த வருஷம் பார்த்த சொல்லுன்னு தெரியலையே, நகைந்து கண்ணை திறக்கிற அந்த ஸ்வரூபம் அப்படியே. அப்பொழுது நீங்க யாருன்னு கேட்க ஆதார் கார்டை காட்ட முடியும். நீங்க யாருக்கு சொன்ன என்ன ஸ்வரூபம் தெரியாது. அதுக்கப்புறம் சொன்ன, அதுக்கப்புறம் வரங்கெல்லாம் கொடுங்க. இப்படி அந்த துவாதசாட்சரி வித்தியை சொன்னேன்னு, அது மாதிரி அம்பாளுக்கும் பரமேஸ்வரனுக்கும் பல சாமியங்கள் இருக்கு. அந்த பல சாமியங்கள்ல இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் சாமரஸ்யம். சாம சம யூனாதிகோ ரசா யயோ தயோ, குறைச்சலாகவோ அதிகமாகவோ இருக்கக்கூடியதான இல்லாமல் ஒரே மாதிரி இருக்கக்கூடியதான ரசம் சிவசக்திகளுக்கு இருக்கு. அதனால்தான்
தம்பதிகளுக்கு நடுவுல மனசுல ஒரு கவலை வறுமையானால் அவ யார பாவிக்கணும்? பிராச்சீன தம்பதிகளா இருக்கக்கூடியதான பார்வதி பரமேஸ்வரால பாவிக்கணும். அப்பொழுது அவ அந்த தம்பதிகள் மனசுல இருக்கக்கூடியதான எண்ணங்கள், துஷ்ட எண்ணங்கள் போய் ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவா அப்படின்னு சொல்றது. அது மாதிரி சிவசக்தியோகோ பாவா சாமரஸ்யம், அதுதான் பரமயனம், எல்லோராலையும் அடைய வேண்டியது. முக்தஞ்ச அபியுக்தை, இந்த விஷயத்தை தான் சொல்ற. பரஸ்பர தபஸ்தம்பலாயுத பரஸ்பரோ பிரபஞ்ச மாதாபிதரோ பிராஞ்ச உஜாயாபதீனுமா. பரஸ்பர தபஸ்தம்பத் பலாயுத பரஸ்பரோ, அம்பாள் பண்ணின தபஸ்னால பரமேஸ்வரன் அடிமையாயிட்டார். அம்பாள் என்ன பண்ணினா, பரமேஸ்வரன் தான் எனக்கு ஆத்தக்காரனா வேணும் அப்படின்னு அட பிடிச்சார். லவ் இல்ல ஒண்ணும் பண்ணல, இருந்தாலும் இமவான் எப்ப கேட்டாலும் என் மனசு பரமேஸ்வரத்தை தான் சொல்கிறது, அவர் தான் விவாகம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா. சரி, இமவான் என்ன பண்றது? அங்கே இங்கே மாப்பிள்ளைய தேட வேண்டாம், இங்க இவர்கிட்ட போவோம்னு சொன்னா வந்து பார்த்தா எப்ப பார்த்தாலும் தபஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஜபம் பண்ணும் பொழுது யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு நியாயம் இருக்கு. அது விவகாரம் இவர் ஜபமே பண்ணிட்டு இருக்க, எப்போ கண்ணை போட்டு எங்க போறது, எப்ப பாருது, ரொம்ப நேரம் உட்கார்ந்து பார்த்தேன், இது மேல முடியாதுன்னு அவர் பண்ணாங்க. போய் மாத்தியஸ்தம் விஜயத்தே, சரி ஆனதாகட்டும் அப்படின்னு உட்கார்ந்து இருக்க. ஊர்ல இருக்கிற மனுஷன் எல்லாம் சௌக்கியமா இருக்காளா, விடுறா, உங்களுக்கு வளர்ந்த பொண்ணு இருக்கு, எப்ப கல்யாணம் பண்ண போறேன், எப்ப பருவ சந்தம் போட போறேன், இப்படி கேட்டுட்டே இருக்கார். அவர் என்ன சார் பண்ணுவார்? ரொம்ப சிரமப்பட்டு இருக்கார் அவர். அந்த சமயத்துல நாரதருக்கே நமஸ்காரம் பண்ணி கேட்கிற, எங்க பொண்ணு பரமேஸ்வரன் தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறார், பரமேஸ்வரனோ கண்ணு திறக்க மாட்டேங்கிறார், நான் என்னதான் பண்றது சொல்லுங்க. நாரதர் அவருக்கு கல்யாணமே ஆகல, ஆனா அவர் சஜஷன் கொடுத்தார். என்ன ஆச்சுன்னு, பரமேஸ்வரனுக்கு பணிவிட பண்றதுக்காக அம்பாள் அந்த போட்டோம். எனக்கு கிட்ட இருந்தா தங்கா சஞ்சாயதே காமா காமாத்ரோதோ விஜாயதே கோதா பவதி சம்மோகா சம்மோகஸ்மதி விக்ரமா அப்படின்னு பணிவிட பண்ண அந்த போயிட்டார். சரி, பணிவிட பண்ணினார். தினந்தோறும் பரமேஸ்வரனுக்கு முன்னால ஜலத்தை தெளிச்சு கோலம் போட்டு முன்னால அந்த பூஜைக்காக புஷ்பங்கள்லாம் வச்சு பூஜை தீர்த்து வச்சு எல்லாம் பண்ணிட்டு இருந்த பரமேஸ்வரனுடைய தபசு ஒரு நாள மாறா போல தெரியல. அப்படி ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா ஒரு நாள் அப்படியே கண்ணை திறந்தாதான் ஏதோ விதமா இந்த திவ்யமங்கலமான ஒரு ஸ்வரூபம் சர்வமங்களையா இருக்கக்கூடியதான அம்பாளை பார்த்தா இதோட தபஸ் போறோம். இவன் அவர் முழுக்க என்னடா நேரம் போத இமாம கேட்ட 7 ரிஷிகளை வச்சு அதுக்கப்புறம் ஆயுதம் வச்சுக்கலாம். ஏன் சொல்ல வந்தேன், அம்பாவை அடையறதுக்காக பரமேஸ்வரன் தபஸ் பண்ணித்தான் அடையார். அதே மாதிரியே அம்பாலும் பரமேஸ்வரனை தபஸ் பண்ணித்தான் அடைஞ்சார். அதனால பரஸ்பர தபஸ்தம்பத், இவர் பண்ணின தபஸுக்கு அந்தம்மா பலம், அந்தம்மா பண்ணின தபஸுக்கு பரமேஸ்வரன் பலம். அதனால பரஸ்பர தபஸ்தம்பத் பலாயுத பரஸ்பரவ் பிரபஞ்ச மாதா பிதரவு, உலகத்துல இருக்கிற எல்லோருக்கும் அம்மா அப்பாவா இருக்கக்கூடியதான அவளுக்கு ஜாயாபதி துமா, அப்படிப்பட்டதான தம்பதிகளுக்கு நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு இருக்க. அதனால சாமரஸ்யம். அதுக்கப்புறம் இத்தியாதி காளிதாசோக்தேஷ்ட சித்தஜன சந்திரிகாங்கிற புஸ்தகத்துல 100வது ஸ்லோகம் இது. போக்திருபோக்ய காரணே, பார்க்கிற அனுபவிக்கிறவன் அனுபவிக்கக்கூடியதான பொருள் அனுபவம் எனக்கூடியதான இந்த அலைகள் மோதிக்கொண்டிருக்க ஒவ்வொரு மனுஷனுக்கும் அதுல சாமரஸ்யரதோஹினி சிவா, அவளுக்கு சாமரஸ்யத்தை கொடுக்கக்கூடியதான ஸ்வரூபம் அம்பாள் அப்படின்னு காளிதாசன் சொல்லியிருக்க. அதுக்கப்புறம் சமப்பிரதானோ சமசத்வோ சமோதயோ இது பிரதிஷ்டா. இங்க விவாகம் பண்ணிக்கிறாங்க, அது எப்படி இருக்கணும்? விவாகஸ்ட விவாதஸ்ட சமயோரேவ சோபதே.
பொண்ணானது ரொம்ப பெரிய குடும்பம், நிறைய பணக்கார குடும்பம். பையன் ரொம்ப ஏழையான ஒரு குடும்பத்துல இருந்து வந்திருந்தா அவளுடைய ஒரு மனசு ஒன்னா சேராது. அந்த அம்மா எப்பொழுதும் நமக்கு எவ்வளவு பணம் இருக்கு அப்படின்னு அந்த கர்வத்திலேயே இருப்பா. ஆசைக்காரரை சரியா பார்த்துக் கொள்ள முடியாது. அதே மாதிரியே ஆசைக்காரரும் ரொம்ப நிறைய காசு இருக்கிறவா ஏழை குடும்பத்துல இருந்து கொள்ள போக அவர் பேசக்கூடியதான ஒவ்வொரு வார்த்தையும் இந்த அம்மா மனசுல சந்தேகத்தையே உண்டு பண்ணும். அவர் அப்படி பேசாம இருந்தாலும் அந்த எண்ணம் இல்லாத போனாலும் நம்ம ஏழை குடும்பம் அதனால்தான் இப்படி சொல்றாரோ என்னமோ அப்படின்னு தோணுமா. அதனால என்ன, விவாதம் கல்யாணம்ங்கிறதும் விவாதம் சண்டை போடுறதும் ரெண்டு பேருக்கு எப்படி இருக்கணும், சமயோரே சோபதே. அது மாதிரி சாமரஸ்யமா இருந்தாலும் ஒரு நாளும் ஒரு சண்டையும் அவனுக்கு கிடையாது. மகாவிஷ்ணுக்கும் மகாலட்சுமிக்கும் உண்டாங்க சொல்லணுமா, ஏழு மலையா ஆனந்தமா உட்கார்ந்து பொண்ணாத்துக்கு போனா மகாலட்சுமி தாயா தலைமை இருந்தாங்க. போயிட்டு திரும்பி வரும்போது ஆகாசராஜா என்ன பண்ணினார், எல்லா உலகத்துல இருக்க எல்லாத்தையும் தட்டுல கொண்டு வந்து அப்படி இறக்கிட்டார். மகாவிஷ்ணு பார்த்தேன், இவ்வளவும் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத இந்த அம்மா சொன்னாலா, எங்க அம்மா பார்த்தீங்களா, உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எது எப்ப நீங்க நினைக்கிறீங்களோ அத்தனை பொருளும் இவ்வளவு கொடுத்துருக்காரு சீரம் அப்படின்னு. இந்த மகாவிஷ்ணுக்கு இப்படி கொஞ்சம் கர்வமா போச்சுன்னா கொஞ்சம் மனசுக்கு வரும். அப்படியே பார்த்த தினந்தோறும் சமைக்கிறீங்க, சமைக்கிறப்ப ரொம்ப வேண்டியது எது எது இல்லாம கிடையாது அப்படின்னா கருவேப்பிலை. கடைசியில் நம்ம போகணும், அப்பதான் இது எல்லாம் அதனுடைய சுவையே நல்லா இருக்கு. அந்த சுவை வந்தப்பறம் தூக்கி கீழே போடுறோம். கருவேப்பிலை சாப்பிட மாட்டேன், தனியை எடுத்து போடுவாங்க. அது இல்லாம சமையலையும் அது கொடுத்தாங்க. இது சாதாரணமாக அப்படின்னு சொல்றது லோகத்துல நியாயம் தானே. என்னமோ தெரியல அம்மா போகுது, நீங்களாம் என்ன கூப்பிடுற வரைக்கும் நான் இந்த மேல வரமாட்டேன் அப்படின்னு மலையை இறங்கிட்டு அந்த அலர்மேல் மங்கை, அதான் அலமேலுங்கிறது அலர் தாமரையில உட்கார்ந்துட்டு இருக்கேன். அப்படி அந்த இடத்துல போய் உட்கார்ந்துட்டேன். இன்னொன்னு சொன்னா, உங்க 7 மலையில எங்கேயும் கருவேப்பிலையே போடக்கூடாது, முளைக்க. இன்னைக்கு பாருங்க மீதி என்னென்ன மலைக்கு கருவேப்பிலை மட்டும் வர. இது நிஜமா நடந்ததா இல்லையான்னு என்ன கேட்கக்கூடாது. என்ன அவ சண்டை கொடுக்கறா, நான் பார்த்தேன், பார்த்ததுதான் இன்னைக்கு இங்க இருக்க முடியுமா? அது இல்லை. ஆனா விவகாரம் என்னன்னு இப்படி புராணத்துல கதை இருக்கு அவ்வளவு. அது மாதிரி அப்பப்ப மனஸ்தாபங்கள் கவலைகள் வரலாம். ஆனா இது மாதிரி கவலைகள் என்னைக்குமே கிடையாது பார்வதி பரமேஸ்வரன். அதனால்தான் வாகர்த்தாவிவதம் புத்தம் வாகர்த்தா பிரதிபத்தையே ஜெகத பிதரே பார்வதி பரமேஸ்வரம் அப்படின்னு அந்த அம்பாளுடைய ஸ்வரூபம். சாமரஸ்ய பராகிணா, இந்த நாம தம்பதிகள் ஐக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக அனுசந்தானம் பண்ண வேண்டியதான நாம ஒவ்வொரு நாமாவுக்கும் ஒரு பலம் உண்டு. அது வரைங்க. அதே மாதிரி இப்ப சாமரஸ்ய பராயணாங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் சொன்னேன். அப்ப சாமரஸ்யம், சமரச பாவம், ஒரே விதமான எண்ணங்கள் இருப்பது. புருஷனுக்கும் அந்த ஸ்திரீக்கும் எப்பொழுதும் ஒரு விதமான எண்ணமே இருக்குமே, ஆனால் அந்த குடும்பம் ரொம்ப நன்னா இருக்கும். அதற்கு சாமரஸ்ய பராயணாங்கிற நாமம்னு சொன்னேன். ஏன்னா பரமேஸ்வரன் அம்பாளைத்தான் எப்போதும் நினைச்சு கொண்டே இருப்பார். அதனால்தான் அந்த அம்பாளுக்கு சிவகாம சுந்தரி, எப்பொழுதும் சிவனால விரும்பப்பட்டதான அழகானவள் அப்படின்னு சிவகாமி, சிவகாம சுந்தரி. அந்த அம்மா எப்பொழுதுமே பரமேஸ்வரனையே நினைத்து கொண்டிருக்கலாம். அப்படி இருக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம். ஆகையால் அப்படிப்பட்டதான ஸ்வரூபம். இப்ப என்ன சொல்றேன், சாமரஸ்ய பராயணான்னு இருக்கோல இந்த நாம, இது சாமரஸ்ய பராயணா அப்படின்னு பிரிச்சு. இப்ப அப்படி இல்லை, அதுக்குள்ள இன்னொரு ரகசியம் இருக்குங்க. அமரைஹி சகிதஸ்ய சாமரஸ்ய, அமராளோட கூடினவாளுக்கு என்ன பேரு? சாமராள்னு. தேவதைகளோட கூடினதான லோகஸ்ய,
அந்த பிரம்மலோகத்துக்கு. பரம் அயனம் ஆசிரயோவா, இந்த பூலோகத்தில் இருக்கிற மனுஷாளுக்கு மட்டும் ஆசிரியம் இல்லை, எல்லா தேவதைகளுக்கும் அம்பாள் தான் ஆசிரியம். திரையாணாம் லோகானாம் திரிகுணஜனிதானாம் தபசிவே பவே பூஜா பூஜா. அம்பாள் பாதத்துல நீங்க பூஜை பண்ணினேனால், ஒரு புஷ்பம் போட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணினேனால் அத்தனை தேவதைகளுக்கு நமஸ்காரம் பண்ணின பலம். ஏன்னா அந்த தேவதைகள்லாம் அம்பாளை வணங்கிட்டே இருக்க. நீங்க போட்ட புஷ்பமானது அம்பாளுடைய பாதத்திலையும் விழது, அவளுடைய தலையிலையும் விழது. ஆகையால் எல்லா தேவதைகளுக்கும் பூஜை பண்ணினதான பலம் அப்படிங்கிற ஆச்சாரியர். அது அமரைஸ்திய சாமரஸ்ய லோகஸ்ய பராயணம். தேவதைகள் என்ன, தேவதா லோகங்கள் என்ன, எல்லாத்துக்கும் ஆசிரியமா இருக்கிறது அம்பாள். ரெண்டாவது அர்த்தம். இப்ப என்ன எப்படி இருக்கேன், அமர பராயணா. இதுக்கப்புறம் ரஷ்யந்தே கீயந்தே இது ரஷ்யானி சாமானி. வேதமானது ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் அப்படி மூணா பிரிஞ்சிருக்க. அந்த ருக்வேதமானது அது மூலத்தை சொன்னாலே ரொம்ப அழகு, அதுக்கெல்லாம் கனாந்தமெல்லாம் சொல்ல வேண்டாம். அதுக்கப்புறம் யஜுர்வேதம், அந்த ரெண்டை விட காதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கக்கூடியது சாமவேதம். ஆகையால் அம்பாளுக்கு சாமகான பிரியே அம்பா அப்படின்னு பண்றேன். அந்த சாமகானமா அவருக்கு ரொம்ப இஷ்டம். அப்படிப்பட்டதான ரஷ்யந்தே கீயந்தே இது ரஷ்யானி சாமானிச்ச தானி ரஷ்யானி. சாம ரஷ்ய பராயணா, சாமவேதத்தில் இருக்கக்கூடியதான பாட்டு அதுல ரொம்ப பிரியமானவள். தானி பராயணானி அதிஷ்டானி யஸ்யா இதிவா. பகுல கிரகணா ந விசேஷணஸ்ய பூர்வ நிபாதா. இவ சாமரஸ்ய பராயணான பராயணா சாமர அப்படின்னு வரணும். ஆனா அப்படி இல்ல, வியாக்கரணத்தெல்லாம் மாறு. பராயணமபேஷ்டம் தியாது தத்பராஸ்ரயோரபே அப்படின்னு விஸ்வகோஷத்துல இது இருக்கு. இது வரைக்கும். அதுக்கப்புறம் கபர்தினி கலா மாலா காமதுக்காம ரூபிணி. புஸ்தகங்களை என்ன பண்ணிட்டான், இந்த கபர்தினிங்கிற வியாக்கியானம் அது ஸ்லோகத்துக்கு முன்னால போட்டான். இப்ப என்ன பண்ணா, இது இந்த ஸ்லோகத்துக்கு கீழே வரணும். எப்படி கபர்த இது அதிகிருத்ய. கபர்தம் உள்ளவர் பரமேஸ்வரன், அவருக்குத்தான் கபர்தின்னு பேரு. நம கபர்தினி சவ்யுக்தேசாய. ஜட உள்ளவரும் அவர் தான், மொட்டை அடிச்சுட்டவரும் அவர் தான். ஒருவரே கபர்தம்னு ஜட, அந்த ஜடையை வச்சுருக்கிறவரும் அவர் தான். தலையில எல்லா முடியும் இல்லாம நீட்டா வச்சுருக்கிறவரும் அவர் தான். என்ன பண்றது, இந்த வருஷத்துலயும் இருக்க அந்த வருஷத்துலயும் இருக்க. அதனால இங்க கபர்தின்னா பரமேஸ்வரன். கபர்த இத்தியதிகிருத்ய பூமனிந்தா பிரசம்சாசு நித்திய யோகே திசாயினே. அதிகம் எனக்கூடியதான அர்த்தத்திலையும் நிந்த அர்த்தத்திலையும் ஸ்தோத்திரார்த்தத்திலையும் எப்பொழுதும் இருக்கு என்கிற அது அர்த்தத்திலையும் அதிகம் எனக்கூடியதான அர்த்தத்திலையும் இந்த கபர்த சப்தத்துக்கு மேல பிரச்சயம் வரலாம் என்று சூத சம்ஹிதா டீகாக்காரையே லிகிதாது. சூத சம்ஹிதையினுடைய டீகையில எழுதியிருக்கு. அதனால ஸ்மரணா பாகுல்ய பிரசம்சாதி மத்தி. இந்த கபர்தம் இருக்கிறதுனால அம்பாளுக்கு பரமேஸ்வரன் கண்டா ரொம்ப இஷ்டமா. அதனால இது கபர்தினி. அம்பாளும் ஜல போட்டு பாடலாம் அப்பப்போ. எதுக்கு பரமேஸ்வரன் அப்படி இருக்காரோ இல்லையோ அது. அதுக்கப்புறம் வராதகமாலா பூஷிதாவா. இதுவரைக்கும் எங்கேயும் தெரியாத விஷயங்கள் இங்க இருக்கு. இந்த வராதகம்னு இருக்கு பார்த்தேல, அந்த பதத்துக்கு என்ன அர்த்தம்? தமிழ்ல நீங்க எதை வரட்டின்னு சொல்றோம் அந்த அர்த்தம். வராட்டகம்னு சம்ஸ்கிருதத்துல பேரு, அதுக்கு நீங்க தமிழ்ல வரட்டின்னு. இந்த வரட்டிங்கிறது ஹோமத்துல உபயோகப்படக்கூடியது. நீங்க பாட்டுக்கு எல்லாத்தையும் சேர்த்து அடிக்கப்பட. அது வரட்டின்னு அது பசுமாட்டினுடைய சாணு தான் வேடும். அதனால வரட்டிய பண்ணி பசுமாட்டினுடைய நெய்யினாலேயே ஹோமம் பண்ணி, அதே விதமாகவே வேதோக்தமாக குருமுகமாக அத்தியனம் பண்ணின மந்திரத்துல அந்த மந்திரங்களை சொல்லி ஹோமம் பண்ணினால் அந்த புகையானது இங்கெங்கே நிக்காது. அட்மாஸ்பியர் ஸ்ட்ராட்டாஸ்பியர் எல்லாத்தையும் தாண்டி போறதா. அக்னவு பிராஸ்தாகுதி சமயக்கு
அக்னியில போடப்பட்டதான அந்த ஆகுதி ஆதித்ய உபதிஷ்டதே, சூரியன் வரைக்கும் போறதான் அந்த புகை, மீதி புகை எல்லாம் போகாதீங்க என்னோட. இப்படி பண்ணினா ஆதித்யா ஜாயதே விருஷ்டி, அந்த சூரியனிடத்திலிருந்து மழை வரும். விருஷ்டே அன்னம், மழை பெஞ்சா நிறைய அன்னங்கள் சசியங்கள் உற்பத்தி ஆகுது. அண்ணா பிரதா அப்படின்னு சொல்றது. அப்படி இந்த வராட்டிக்காங்கிறதுக்கு நம்ம தமிழ்ல இப்ப வரட்டின்ட்டோம். இந்த வரட்டிய மாலையா போட்டு இருக்காளாம் ஒரு தேசத்துல. அதான் சொல்ற வராட்டக மாலா பூஷிதாவா. எங்க இருக்கு சுவாமி? மைராள அவதாரஸ்ய, பரமேஸ்வரன் மைராளன் எனக்கூடியதான அவதாரம் பண்ணினார். அங்க அப்பொழுது அந்த பரமேஸ்வரனை விவாகம் பண்ணிட்டவள் அம்பாள் சிவஸ்ய அங்கனா. அந்த அம்மாக்கு அப்பா, அந்த ஊர் அந்த கோலத்துல அந்த அம்மாக்கு என்ன பேரு? மகாலசா. மகாலசாங்கிற பேரோட இருந்தா. மதாலசான்னு ஒண்ணு இருக்கு, அந்த கதை இன்னொரு நாள் சொல்றேன், அது வேற. மகாலசா வேற, மதாலசா வேற. ஆனால் இங்க மகாலசா நாம்னி வராட்டக அலங்காரைவா, அந்த வராட்டகத்தினாலே அலங்காரம் பண்ணிட்டு இருக்கலாம். எதற்காக? அந்த கோமாதானுடைய ஒரு பிராசஸ்தியத்தை காட்டணுங்கிறதுக்காகவே இருக்கா. சரி, அதுக்கப்புறம் பர்வபூர்த்தௌ இது தாத்தோஹோ, இந்த நாமாக்கள்ல ஒரு சம்ஸ்கிருதத்துல இருக்கக்கூடியனா ஒரு தாத்துவை வச்சுட்டு தான் வந்தது, ஏதோ என்னமோன்னு இல்லை. இங்க பர்வபூர்த்தௌ இது தாத்தோஹோ பாதே கிருபி பிரத்யம் போட்டிருக்க. அது எல்லாம் சர்வலோகி அந்த பிரத்யம். அரால்லோபேச்ச பரசப்தா பூர்த்திவாட்சி. பரம்னு சொன்னா என்ன அர்த்தம்? முழுமைன்னு அர்த்தம். அந்தர்பாவித நியர்த்தார்த்த கர்த்தரிவா கிருபி பூர்ணவாட்சி, முழுமையா இருக்கு, பூர்ணமா இருக்கு அப்படின்னு. அதனால அம்பாளுக்கு கமர்தினி, கா மர்தனி அப்படின்னு தனிய பிடிச்சிருக்க. அதுக்கப்புறம் இன்னொரு அர்த்தம், கஸ்ய கங்காஜலஸ்ய பூரம் பிரவாகம் தாபயதி சோதயதி இது கபர்தா. இந்த கங்காஜலம் இருக்க பார்த்தா, அந்த கங்காஜலத்தை தூய்மையாக்கினவராம் பரமேஸ்வரர். நீலண்ட தீட்சிதர் சிவலீலா அர்ணவம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்க, சாகித்ய கிரந்தம் அது. பரமேஸ்வரன் திருவிளையாடல் புராணம்னு சொல்றா இல்லையா, அது ஒரிஜினல் சம்ஸ்கிருதம் சிவலீலார்ணவம். அதுல அவர் சொல்ற பூதஸ்வயம் பூததரம் ததோயது கங்கம் பயம் சங்கரமௌளி கங்காதே தத்பாது மாது பிரளய பராத பாதாஹைஹி பூததமும் ததோனா. பைனேஸ்வர் அம்பாள் கங்கா மாதா எப்பொழுதும் பவித்திரமான, அதுல எல்லாம் சேர்ந்திருக்கு அது இதுன்னு சொன்னாலும் அந்த கங்காஜலம் மட்டும் கெட்டு போகாது. அதை கொண்டு வந்து ஒரு பாத்திரத்துல சீனி பண்ணி 10 வருஷம் ஆனப்பறம் திறந்தாலும் அந்த ஜலம் சுத்தமாக அப்படியே இருக்கு. அப்படிப்பட்டதான அங்க அந்த கங்கா ஜலம் பூதஸ்வயம். அதுக்கப்புறம் பூததரம் எது கங்கம் பயா, அந்த மகாவிஷ்ணுவ பாதத்திலிருந்து அலம்பிண்டு வரலாம். அந்த கங்கா மாதா விஷ்ணு பாதத்துல இருந்து வந்திருக்கா. பகீரதன் தபஸ் பண்ணினா, தபஸ் பண்ணும் பொழுது மகாவிஷ்ணு நான் விட்டுறேன்ப்பா, கங்கையே நீங்க எடுக்கதோ அப்படின்னு மேல் உட்கார்ந்து கீழே விழணும், பூமி முழுகி போயிடும். நான் வரக்கூடியதான வேகத்துல அப்படியே பூமி ஒருக்கடிச்சு விடும், உடஞ்சு போயிடும். என்ன பண்றது? அதை வாங்கிக்கிறதுக்கு ஒருத்தர் வேணுங்கிற மேல இருந்து கீழே விழப்ப அதை பிடிச்சுக்கணுமா? பகீரதை என்ன பண்றது? எப்படியாவது பண்ணித்தான் ஆகணும்னு பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணிட்டேன். பரமேஸ்வரன் நான் வாங்கி கொடுறேன். என்னாச்சுன்னு சரின்னு கங்கா மாதாவை வர சொன்னார். மேல் லோகத்திலிருந்து 3 பாயா பிரிஞ்சு வரா. ஒண்ணு அலகானந்தா, ஒண்ணு பாகீரதி, ஒண்ணு கங்கா. மேல இருந்து கீழே விழறா. விழும் பொழுது பரமேஸ்வரன் தலையால அதை வாங்கிட்டார். வாங்கிக்கும் பொழுது என்னாச்சுன்னு அந்த பரமேஸ்வரன் பார்த்த ஒரு நல்ல காரியத்துக்காகத்தானே பகீரதர் வாங்கி கொள்ற, இவ்வளவு தூரம் தபஸ் பண்ணியிருக்க, அப்ப நான் அப்படி விழுவேன் இப்படி விழேன்னு சொல்றது நியாயமா? அப்படிங்கிறத கங்கைக்கு ஒரு குணப்பாட்டம் பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக ஜடையில இருந்து அதை வாங்கிட்டாராம்.
கங்கா மாதா ஜலையில விழுந்திருக்கா. விழுந்த பிறகு என்னன்னா சுத்தி சுத்தின்னு அங்க இருக்காளே தவிர வெளியில வந்து என்ன பண்றது? அதுக்குள்ளேயே சுத்தி கொண்டே இருக்கு. மேல இருந்து கீழே விழுது. விழுந்துட்டதுனால அதுக்குள்ளேயே சுட்டது ஒரு டிராப் வரல. பார்த்தா சுவாமின்னு நீங்க பண்றது நல்லா இருக்கு, ஆனா என் காரியம் கெட்டு போறது. நான் நமஸ்காரம் பண்ணினாரா அங்கே இருக்கேன். அப்பொழுது என்ன பண்ணினாரு, ஒரு குச்சி எடுத்து அந்த ஜனையை குத்தினாராம். அந்த சின்ன போர்ல இருந்து பகைரதி நேர கேட்கிறா. இவர் பகைரத என் பின்னாலே இடம் சொல்லணும் தெரியாது. தேவலோகத்தன்னு வந்திருக்கேன். இவர் தேர வச்சுட்டு ஓடிட்டே இருக்க, பின்னாலேயே வந்துட்டு இருக்கா கங்கா மாதா. நடுவுல ஜென்ம மகனுடைய ஆசிரமம் இருந்தது. அந்த ஆசிரமத்தை அப்படியே தள்ளிட்டார். இதுக்கு முன்னாடி ஜலம் வந்தது நடராஜ போயிடுது. அதே மாதிரி என்ன பண்ண, நடுவில் இருக்கக்கூடியதான ஆசிரமத்தை நாசம் பண்ணிட்டார். நம்ம மாதிரியே ஜென்ம ஆச்சு என்ன பண்ணினா, அந்த கமண்டலத்துல அதை போட்டு குடிச்சுட்டு அவர் பாட்டுக்கு கேசவ நாராயண சுவாமி குடிச்சுட்டார். எங்க மாத்தா அது வரைக்கும் தான் வராளே தவிர இந்த பக்கம் வரல. கொஞ்ச தூரம் போயிருக்காரு, 2-3 மைல் போயிருக்காரு. திரும்பி பார்த்தா சத்தமே வரலையேன்னு பார்த்தா காணும். என்னத்தை பண்றது, மறுபடியும் திரும்பி வர. திரும்பி வந்ததுன்னா என்ன ஆச்சுனார், இது போல ஆயிடுச்சு. இவர் பாட்டுக்கு ஆனந்தமா தபஸ் பண்ணிட்டு இருக்காரு. சுவாமிக்கு என்ன ஆச்சரியமா புரியலையே, எங்க ஆசிரமத்தை அழிச்சு விடுது, அதனால அதை எடுத்து நான் நிறுத்தி விட்டேன். இவர் போறது கொண்டு வர்றது இதெல்லாம் அவருக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அவர் மறுபடியும் அவரை பிரார்த்தித்து நமஸ்காரம் பண்ணும் பொழுது கால பக்கம் போடனாரா, அந்த காதல இருந்து மறுபடியும் வருது. அதனாலதான் அம்பாளுக்கு ஜாஹ்னவின்னு பேர். ஜென்ம மகர்ஷியிடம் வந்து பிறந்தவள். இப்படி இப்ப என்ன ஆச்சுன்னு, கங்கா மாதா தேவலோகத்துல இருந்தா எப்பொழுதுமே பவித்திரமானவள். மகாவிஷ்ணு பாதங்கள்னால ஸ்பர்சத்தினால இன்னும் பவித்திரமானவள். பரமேஸ்வரனுடைய தலையில பட்டத்தினால இன்னும் பவித்திரமானவள். அதுக்கப்புறம் ஒரு நாள் பரமேஸ்வரன் ஏதோ மனசுல ஒரு கவலையோடு ஏதோ ஒண்ணு பேசும் பொழுது அம்பாளுடைய கால அந்த பரமேஸ்வரனுடைய ஜடைக்கு பட்டதான். அதனால அதை விட பூதமாயிருது. பூதஸ்வயம் பூததரம் தத்தோயன் அங்கம் சங்கர பய சங்கரம் மௌலி சங்கா தப்பாது மாது பிரணயாபராத பாதாகை பூததமம் தத்தோனா அப்படின்னு அந்த பரமேஸ்வரனுடைய சம்பந்தத்தினால, அந்த ஜடையினுடைய சம்பந்தத்தினால பரம பவித்திரமானான்னு சொல்லி இந்த கோலத்துக்கு கபர்தினின்னு பேரு. அதான் கங்காயாபி கஸ்யா கங்கா ஜலஸ்ய பூரம் பிரவாகம் தாபயதி சோதயதி அப்படின்னு கபர்த்த தைப்பு சோதனே அப்படின்னு தாத்து. அதுல இருந்து வந்து தாத்தோஹோ சுபதே ஆதோ தாதோஹோ சுபிஸ்த இது யோக விபாகா அப்படின்னு அது வியாக்கரணம் வேண்டாம். கங்காயாபி பாவிகா ஜடா, எந்த ஜடையானது கங்கையும் பவித்திர பண்ணதோ அந்த ஜடை உள்ளவள். கபர்த கண்ட பரசோஹோ ஜடாஜூடேவராடகே இதி விஸ்வா கர்கம் ஆர்பட்யா சசிகண்ட மண்டித ஜடாஜூடம் இதி லகுஸ்தவ உக்த ரூபவதிவா. காளிதாசன் பண்ணியிருந்தான ஸ்தோத்திரங்கள்ல பஞ்ச ஸ்தோத்திரங்கள் பஞ்சஸ்தவின்னு பேரு. அதுல லகுஸ்தவத்துல இப்படிப்பட்டதான ஒரு உருவத்தை ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கா. சரி, கபர்தி நாமகஸ்ய சிவஸ்ய பத்னிவா, பரமேஸ்வரனுக்கு கபர்தின்னு பேரு. இத நமக்கு கபர்தினேன்னு சொல்றதா இல்லையா? அதனால கபர்திங்கிற அந்த பரமேஸ்வரனுடைய ஆத்துக்காரைக்கு கபர்தினின்னு பேரு. முன்னாலே சாமரஸ்யம் சொல்லும் பொழுது நாமசாமியம் ரூபசாமியம் சொன்னா அப்படி. அதுக்கப்புறம் தேவி புராணே அஷ்டஷ்டி சிவக்ஷேத்திர கடனாவசரே, தேவி புராணத்துல சிவக்ஷேத்திரங்கள்லாம் எங்க இருக்குன்னு அப்படின்னு வரிசையாக சொல்லிட்டு இருக்க. அதுல சகலாண்டே கபர்தினம் இது ஸ்மரணா, சகலாண்டம்னு ஒரு ஊரம். இப்ப அந்த ஊர் எங்க இருக்கு என்ன பேரு தெரியாது, அங்க இருக்கிற ஸ்வரூபம். இப்ப கபர்தினின்னு ஆச்சு. கலா மாலா, கலானாம் சதுஷ்டி ரூபாடாம் மாலா பரம்பரா, எல்லா கலைகளுக்கும் அப்பெல்லாம் சதுஷ்டி கலா ரூபான்னு முதலிய ஒரு நாமாவது சொல்லியாச்சு. 64 கலைகள். அது என்னென்ன கலைகள் எல்லாங்கிறத கூட கணக்கிட்டு பார்த்தோம்.
அதே போல அந்த கலாரூபமாக பரம்பரையா இருக்கிறவள். அதுக்கப்புறம் கலான்னு சொன்னா லாவண்யம்னு அர்த்தம், அழகுன்னு அர்த்தம், மென்மை. அந்த கலாம் லாவண்யம் மாம் சோகாம்ச லாபம், சரீரத்துக்கு லாவண்யம், பார்க்கறதுக்கு ஒரு சோதையே கொடுக்கிறவள். ஆகையால் அம்பாளுக்கு கலாமாலா. அதுக்கப்புறம் காமதுக் காம ரூபிணி, காமான் தோக்திக்கு காமதுக், எத்தனை ஆசை இருந்தாலும் எல்லாத்தையும் முடிச்சு கொடுப்பாங்க. மனசுல என்னைக்கோ நீங்க இது நமக்கு இருந்தா தேவலையே நினைச்சோம், இந்த குடும்பம் அம்பாளை கேட்கல, இது இருந்தா தேவலையே அப்படின்னு கேட்டு அம்பாள் அதை கொடுத்துடுறாங்க. சமையான சமயம் பார்த்து சரியான சமயத்தில் கொடுத்துருவாங்க. நீங்க என்னைக்கு எது மனசுல நினைச்சாலும் அது நிச்சயமாக உங்களுக்கு வரும்படி அனுகிரகம் பண்ணக்கூடியதான ஸ்வரூபம். அதனால்தான் காமதுக்கு மனோரதான் பூரயதி. மனோரதான் மனசுல இருக்கக்கூடியதான எல்லா விதமான ஆசையும் பூர்த்தி பண்றவள். பாணிபியாம் அபயவரதோ தெய்வதகணா त्वमेका नैवासि प्रकटित वराभीति अभिनया भयात्रातुं दातुं फलमविच वाञ्छासमधिकम्. எந்தெந்த பலம் வேணுமோ நீங்க எவ்வளவு கேட்கிறீங்களோ அதை விட அதிகமாக கொடுப்பா. அதான் பாஞ்சேஸ்வரிடம் சரண்யேலோகானாம் அப்படின்னு சொல்றது. அதுதான் காமதுக். மனோரதான் பூரயதி இत्यர்த்தா. காமதேனு ஸ்வரூபாவா, அம்பாளுடைய அனுகிரகத்தினால்தான் காமதேனுவுக்கும் இப்படிப்பட்டதான ஸ்வரூபம். தானோ மூர்த்தேஷ மூர்ஜம் துஹானா தேனுர்வாகஸ்மானுபதத்தைதோ அப்படின்னு தேவி உபனிஷத்து இந்த விஷயத்தை சொல்றது. இந்த வாக்கியம் தேவி உபனிஷத்துல இருக்கு. அதுக்கப்புறம் காமதுக் அற்ற காமரூபிணி. காமஹா பரமசிவையேவ ரூபமஸ்யா. காமரூபிணின்னா காமன்னா பரமேஸ்வரன், காமரூங்கிற காமேஸ்வரன். அந்த காமேஸ்வரனுடைய ஸ்வரூபம் அம்பாள் எடுத்துட்டு, அதனால காமரூபி. சோ காமயதபுஸ்யாம் பிரஜாயேயா இது ஸ்ருதி சித்த ஜகத் சிசுட்சாவான். உலகத்துல கடத்திருக்கக்கூடியதான உலகத்தை எல்லாம் சிருஷ்டி பண்றதுக்காக எண்ணத்தை உடையவள். காமேஸ்வரா தம் அதிகிருத்திய காண்வா அதீயதே. ஏவாயம் காமமய புருஷா தயேவ தேவ சாகல்யா தஸ்ய காதேவ தேதி ஸ்ரீ ஐதிஹோ வாசா அப்படின்னு பிரதாரண்யகோபனிடத்துல 3ஆம் அத்தியாயத்துல 9வது பிராமணத்துல சாகல்ய சம்பாதத்துல அந்த சாகல்யல் காமமய புருஷன் இருக்கானோ அந்த அவருக்கு இருக்கக்கூடியதான சக்தி எது அப்படின்னு கேட்கும் பொழுது ஸ்ரீ ஐதிஹோ வாசா அப்படின்னு இந்த ஸ்வரூபத்தை சொன்னார். இந்த நாம முன்னாலேயே வந்திருக்க காமதாயினி. இங்க இருக்கக்கூடிய காம ரூபிணின்னு இருக்க, அது முன்னால காமதாயினின்னு 63வது நாம. அதே போலயே மேல 989வது நாம ஒண்ணு வர போறது வாஞ்சிதார்த்த பிரதாயினி. இதே அர்த்தம் தான், சொல் வேறையா இருக்கே தவிர பொருள் ஒன்னா இருக்கு. அதே போலயே திருஷத்தில ஈப்சிதார்த்த பிரதாயினி அப்படின்னு ஒரு நாம இருக்கு. சகலே சதா இதே அர்த்தம் தான். இப்படி இந்த அர்த்தத்திலேயே பல நாமக்கள் விசேஷமாக இருக்குங்கிறத சொன்னேன். அதுக்கப்புறம் காமம் யதேக்ஷம் வா ரூபாணி அஸ்யா. இந்த அம்மா பல உருவங்கள்ல எடுத்துப்பாள். வைஷ்ணவி, வாராகி, சாமுண்டா, இப்படி பராசங்களை நாரசுமி, ஐந்திரி, இப்படி உருவங்கள்லாம் எடுத்துட்டு அந்த சும்பக வர வரும்பொழுது அத்தனை உருவங்களும் எடுத்துட்டா, அத்தனை உருவங்களும் யுத்தம் பண்ணினா. அப்ப அந்த சும்பன் சொன்னான், என்ன அப்படி சொல்ற, பல உருவங்களோட பல பேர் அவளுடைய சைன்யத்தை தான் நீங்க சண்டை போடுற அப்படின்னு அவள் சொன்னா. அதனால்தான் உனக்கு சுந்தன்னு பேரு. ஏன்னா உனக்கு பின்னாலேயும் சில பேர் இருக்காங்க. எனக்குத்தான் பின்னால நிறைய சைன்யம் இருக்கா போல சொல்றீங்க, உனக்கு பின்னால சைன்யம் இல்லையோ. ஆனா ஒண்ணு பார்த்துக்க, உனக்கு எனக்கு வித்தியாசம் இல்லை. இவ்வளவு உருவம் இருந்தாலும் அப்படித்தான் அத்வைதாத்மஸ்வரூபம் தான். நீ வேறு திருஷ்டியில பார்க்கற, அதனால்தான் உனக்கு மரணம். அத்வைதாத்மஸ்வரூபம்ல எங்கும் இருக்கக்கூடியது ஒரே ஸ்வரூபம்.
அப்படின்னு சொல்லி விசத்தியோ மத்திபூதையா, என்னுடைய விபூதிகள் தான், என்னுடைய கௌரவம் தான், மகிமை தான் பல உருவங்களால் காணப்படுகிறதே ஒழிய இருக்கிற சுரூபம் ஒன்றுதான் அப்படின்னு சொன்னான்னு. அதனால நம்ம காமரூபிணி, காமம் எதேட்சம் ரூபாணி அஷ்டா ஆய நம்மளுக்கு காமரூபிணின்னு இப்படி சத்யஜானானந்த ரூபா சாமரஸ்ய பராயண கபர்தினி கலாமாலா காமது காமரூபிணி அப்படிங்கிற நாம வரைக்கும் பார்த்தோம். இன்னொரு 4 நாமாக்கள் மிஞ்சி இருக்க இந்த கலை முடியறதுக்க விஸ்வாங்கிற கலை, அதுல கலாநிதி, காவிய கலா, ரசஜா, ரசசேவதின்னு 4 நாம. இத அடுத்த புதன்கிழமை அற்புதமாக நம்ம அன்னைக்கு பார்ப்போம்.